எக்ஸலில் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். கவுண்ட் இஃப் வந்தால் என்ன கண்டிஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். கவுண்ட்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கவுண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கண்டிஷனை கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எப்படி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்குதோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி சொன்னால் போதும். அப்படிங்கும்போது கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கவுண்ட் இஃப். ஓகே, இப்போ நான் வந்து எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லில் டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து C2லேருந்து C6 வரைக்கும் வேணும். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, வேல்யூஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 60. ஓகே, 60க்கு மேலே வேல்யூஸ் இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணி சொன்னால் போதும். ஓகே, இப்போ இதான் கண்டிஷன். இஃப் வந்தாலே கண்டிஷன் வந்துடும். இங்கே கண்டிஷன் வந்துருச்சு, கிரேட்டர் தென் 60. 60க்கு மேலே இருக்கிறதுல இந்த வேல்யூவில் என்ன இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்படி பார்த்தா 1 2 3 வரணும் ரிசல்ட் நமக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் 3 கிடச்சிருக்கு. என்னென்னா இங்கே நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து கவுண்ட் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? கவுண்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணி சொல்லிடும், நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னு. கவுண்ட் இஃப்னா நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா?